அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் ஹஜ்ஜின் சிறப்புகள் என்ற தலைப்பின் பகுதி 15ஆக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊராகிய மதீனாவின் சிறப்புகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியுடைய சிறப்புகளையும் பார்த்தோம். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் கிடைப்பதற்காகவும் துஆ எப்படி செய்ய வேண்டும் மற்றும் மதீனா நகரத்தில் இருக்கும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பார்க்கலாம். தொடர்ந்து கேட்டு பயனடையுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். மஸ்ஜிது நபவியிற்கு சென்றால் மிகவும் நிதானமாக பொறுமையாக பேச வேண்டும். அங்கே சப்தமிட்டு பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூற வேண்டும். அல்லாஹ்விடம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் துஆ செய்து கொள்ள வேண்டும். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக ஷஃபாத் செய்யுமாறு வேண்டுதல் புரிய வேண்டும். சில உலமாக்கள் நபி அவர்களை பொருட்டாக்கி வேண்டுவதை தடை செய்திருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலான உலமாக்கள் அவ்வாறு செய்வது கூடும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஹம்பலி மதிஹபின் பிரபல ஃபிக்ஹ் நூல் முக்னியில் சலாமிற்குரிய வாசகத்தோடு இந்த துஆ இருக்கின்றது. அதனுடைய பொருள், யா அல்லாஹ் வலவ் அன்னஹும் இதிலமு என்ற குர்ஆனுடைய ஆயத்து ஓதி என்பது உன்னுடைய திருவாக்காக இருக்கின்றது. உன்னுடைய வாக்கு மிகவும் உண்மையானதாக இருக்கின்றது. இந்த வாக்கின்படி நான் தங்களுடைய சமூகத்திற்கு வந்திருக்கின்றேன். நான் எனது பாவங்களை விட்டு மன்னிப்பு தேடுகின்றேன். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய இரட்சகனுடைய சன்னிதானத்தில் தங்களுடைய ஷஃபாஅத்தை வேண்டுகின்றேன். என்னுடைய இரட்சகனே, யா அல்லாஹ், நான் உன்னிடம் வேண்டுவதெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளிலே அன்னாருடைய சமூகத்தில் ஹாஜரானவர்களுக்கு மன்னிப்பை கட்டாயமாக ஆக்கியதைப் போல என்னுடைய மன்னிப்பையும் கட்டாயமானதாக ஆக்குவாயாக. ஆமீன். இவ்வாறு துஆ செய்வார்கள். ஹஸ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் துஆ செய்யும் பொழுது நான் அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கமாக முகம் திருப்பி நிற்க வேண்டுமா அல்லது கிப்லாவின் பக்கம் முகம் திருப்பி நிற்க வேண்டுமா என்று விசாரித்தார். அதற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு எப்படி முகம் திருப்ப முடியும்? அன்னார் உமக்கு வசீலாவாக இருக்கின்றார். உமது தந்தை ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வசீலாவாக இருக்கின்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கமாக முகம் திருப்பி நின்று அவர்களிடம் ஷஃபாஅத்தை வேண்டுங்கள். அல்லாஹ் தஆலா அன்னாருடைய ஷஃபாஅத்தை கபூல் செய்வான் என்று கூறினார்கள். ஜியாரத் செய்பவர்கள் மிக அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசீலாவை தேட வேண்டும். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஷஃபாஅத்தை கோர வேண்டும். ஏனென்றால் அன்னாருடைய மகத்துவம் எப்படிப்பட்டதென்றால் அவர்களின் மூலமாக ஷஃபாஅத்தை நாடினால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அதனை கபூல் செய்வான். சுப்ஹானல்லாஹ். சலாமுக்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசீலாவை கொண்டு துஆ செய்ய வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஷஃபாஅத்தை கோர வேண்டும். இவ்வாறு கூற வேண்டும், அல்லாஹுடைய அருமை தூதரே, நான் உங்களிடம் ஷஃபாஅத்தை வேண்டுகின்றேன். மேலும் தங்களுடைய வசீலாவை கொண்டு என்னுடைய மரணம் தாங்கள் கொண்டு வந்த தீனின் மீதும் உங்களுடைய சுன்னத்துக்களின் மீதும் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவிடம் நான் கேட்கின்றேன். இவ்வாறு துஆ செய்ய வேண்டும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
மீது சலாம் கூறிய பிறகு மறுபடியும் நின்ற இடத்திற்கே சென்று, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசீலாவை கொண்டு தமக்காக துஆ செய்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸஃபாத்தை காரணமாக்கி அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசீலாவை தேடுவது நல்லடியார்களான முன்னோர்களுடைய வழிமுறையாகும். நபிமார்களும் அவுலியாக்களும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசீலாவை கொண்டே துஆ செய்திருக்கின்றார்கள். ஹஸ்ரத் ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த அறிவிப்பு சரியான ஆதாரமுடையது என்று கூறியிருக்கின்றார்கள். அதாவது ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து தானியத்தை சாப்பிட்ட தவறு ஏற்பட்ட பொழுது அவர்கள் அல்லாஹு தாலாவிடம் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசீலாவை கொண்டுதான் துஆ கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹு தாலா, ஆதமே, நீர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு அறிவீர்கள்? இன்னும் நான் அவர்களை படைக்கவே இல்லையே என்று கேட்டான். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், நீ என்னை படைத்து எனக்கு உயிரூட்டிய பொழுது நான் அர்ஷின் தூண்களின் மீது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை எழுதப்பட்டிருப்பதை கண்டேன். உடனே உனது பரிசுத்த பெயருடன் யாருடைய பெயரை நீ இணைத்து எழுதியிருக்கின்றாயோ அவர் படைப்புகள் அனைத்திலும் மிகவும் உனக்கு பிரியமானவராக இருப்பதார் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். அதற்கு அல்லாஹு தாலா, சந்தேகமின்றி சகல படைப்புகளிலும் அவர்களே எனக்கு மிக அதிகமாக பிரியமானவர்கள். நீர் அவர்களுடைய பொருட்டால் மன்னிப்பு கேட்டதால் நான் உன்னுடைய தவறை மன்னித்து விட்டேன் என்று அறிவித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். திர்மிதி நஸாஇ என்ற நூலில் எழுதப்பட்டிருக்கின்றது, ஒரு குருடர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் ஆஜராகி தமக்கு பார்வை மீளுவதற்காக துஆ செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் விரும்பினால் நான் துஆ செய்கின்றேன், ஆனால் நீர் பொறுத்து கொண்டால் அது உமக்கு மிக நல்லது என்று கூறினார்கள். அந்த கண் இல்லாதவர்கள் பார்வைக்காக துஆ செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நீர் நல்ல விதமாக வுளூ செய்வீராக, பிறகு கீழ்காணும் இந்த துஆவை ஓதுவீராக என்று கூறினார்கள். அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வஅத்தவஸ்ஸஹு இலைக பிநபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலன் நபியில் ரஹ்மதி யா முஹம்மது இன்னி அத்தவஸ்ஸஹு பிக இலா ரப்பி ஃபீ ஹாஜதி லிதுக்லா லி அல்லாஹும்ம ஃபஸஃபிஹு ஃபிய்யா. இதன் பொருள், யா அல்லாஹ், நான் உன்னிடம் வேண்டுகின்றேன், மேலும் என்னுடைய அருள் நிறைந்த நபியாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் உன்னிடம் கேட்கின்றேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் தங்களுடைய பொருட்டால் என்னுடைய ரப்பிடம் கேட்கின்றேன். இதனால் என்னுடைய தேவை நிறைவேறிவிடும். யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை என் விஷயத்தில் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். திர்மிதியும் பைஹக்கியும் கூறிய ஹதீஸை ஏற்கத்தக்கது என்று கூறியுள்ளார்கள். இந்த அறிவிப்பில் இந்த துஆவை ஓதிய பிறகு பார்வையற்ற அந்த சஹாபிக்கு கண் பார்வை வந்துவிட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ். இதன் மூலம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு துஆவுடைய வாசகம் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது, பிஹக்கின் நபியிக வல் அன்பியா இல்லதீன மின் கல்பி. இதனுடைய பொருள், யா அல்லாஹ், உன்னுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டாலும் முன் சென்ற நபிமார்களுடைய பொருட்டாலும் என்பதாகும். இதற்கு பிறகு இப்னு ஹஸர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு மேற்கொண்டு பல ஆதாரங்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இந்த துஆ ஓதும் பொழுது நம்முடைய முகத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃபின் பக்கமாக திருப்ப வேண்டும் என்பது இந்த விவரத்திலிருந்து தெரிய வருகிறது. பொதுவான துஆவுடைய ஒழுக்கம் கிப்லாவின் பக்கமாக முகம் திருப்ப வேண்டும் என்று இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் கிப்லாவின் பக்கம் முகம் திருப்பினால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கமாக முதுகை காட்டி நிற்க வேண்டியதாக ஆகிவிடும். இது அவமரியாதையாகும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கபர் ஷரீஃபை முன்னோக்கியே நின்று துஆ செய்வது அவசியமாகும். 34. இதற்கு பிறகு எவராவது தன் சார்பாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் சலாம் எத்தி வைக்குமாறு சொல்லி அனுப்பினால் கீழ்காணும் முறையில் அவர்களுக்கு சலாமை எத்தி வைக்க வேண்டும். அந்த சலாம், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் புலான் இப்னி புலானின் யஸ்தஸ்ஃபியூ பிக இலா ரப்பிக. அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னாருடைய மகனான இன்னாருடைய சார்பாக தங்கள் மீது சலாம் உண்டாகுவதாக. மேலும் அவர் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் தங்களுடைய சிபாரிஷை பெற விரும்புகிறார். சுப்ஹானல்லாஹ். முதல் ஃபுலான் என்ற இடத்தில் மனிதருடைய பெயரை கூற வேண்டும். இரண்டாவது ஃபுலான் என்ற இடத்தில் அவருடைய தந்தையின் பெயரை கூற வேண்டும். அரபி மொழியில் கூற சிரமமாக இருந்தால் தாய்மொழியிலேயே இன்ன நபர்கள், அதாவது யார் சலாம் கூறி அனுப்பினார்களோ அவர்களுடைய பெயரை கூறி அவர்களுடைய தந்தையின் பெயரையும் கூறி அவர்களுடைய மகன் சலாம் கூறி அனுப்பினார் என்று கூற வேண்டும்.
மேலும் தங்களுடைய மேலான சஃபாத்தை வேண்டியுள்ளார் என்று கூறலாம். அல்லாமா ஜர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், எந்த மனிதரிடமாவது எவரேனும் சலாமை எத்தி வைக்க வேண்டினால் அங்கே செல்பவர்களும் அவ்வாறே நான் சலாமை எத்தி வைப்பேன் என்று ஒப்புக்கொண்டால் அவர் மீது சலாமை எத்தி வைப்பது வாஜிபாக ஆகிவிடும். ஏனெனில் அவர் வாக்களித்துவிட்டால் அந்த சலாம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் போன்று ஆகிவிட்டது. முன்னோர்களும் பின்னோர்களும் மற்றவர்களின் வாயிலாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்து வந்தார்கள். ஆட்சியாளர்களோ மதீனா தையிபாவிற்கு சலாமை எத்தி வைப்பதற்கு என்றே தூதுவரை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு அனுப்பி வைத்து வந்தார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு சமூகத்தில் சலாம் எத்தி வைப்பதற்குரிய தூதுவரை அனுப்பி கொண்டிருந்தார்கள். இந்த பயானை கேட்பவர்கள் யாரேனும் மதீனா நகரத்திற்கு சென்றால் என்னுடைய சலாமை எத்தி வையுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நூல் எழுதியவர்கள் அவர்களுக்காகவும் ஹஜ்ஜுடைய சிறப்புகள் என்ற கிதாபை எழுதியவர்களுடைய பெயரில் அவர்கள் மதீனா நகருக்கு சென்று சலாமை எத்தி வையுங்கள் இன்ஷா அல்லாஹ். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்கரியா இப்னு யஹ்யா காந்தலவி அவர்களின் புறத்திலிருந்து தங்கள் மீது சலாம் உண்டாகுவதாக. அவர் உங்களின் ரப்பிடம் தாங்கள் சஃபாத் செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றார் என்று எத்தி வைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இவ்வாறு அவர் ஹஜ்ஜின் சிறப்பு என்ற நூலில் கூறியிருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் அவருடைய சலாமையும் எத்தி வையுங்கள். 35வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறிய பிறகு ஒரு முழம் வலதுபுறம் தள்ளி நின்று சித்திகுல் அக்பர் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் கூற வேண்டும். பிரபல்யமான சொற்படி ஹசரத் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முபாரக்கான கபர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃபிற்கு பின்னால் நபி அவர்களுடைய புஜத்திற்கு நேராக அவர்களுடைய தலை இருக்கிறது. ஆதலால் ஒரு முழம் வலது பக்கம் தள்ளி நிற்பதால் அவர்களுக்கு நேராக நின்று விடலாம். 36. ஹசரத் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் கூறிய பிறகு ஒரு முழம் வலது பக்கமாக நகர்ந்து நின்று கொண்டு ஹசரத் ஃபாரூக்குல் ஆலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் கூற வேண்டும். ஏனெனில் பிரபல சொற்படி ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முபாரக்கான கபர் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபருக்கு பின்புறமாக அன்னாருடைய புஜத்திற்கு நேராக அவர்களுடைய தலை இருக்கின்றது. இந்த இரு சஹாபிகளுக்கும் ரலியல்லாஹு அன்ஹுமா எவரேனும் சலாமை எத்தி வைக்குமாறு வேண்டியிருந்தால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தனது சலாமுக்கு பிறகு அவருடைய சலாமையும் எத்தி வைக்க வேண்டும். நினைவிருந்தால் வசக ஹாஜிமார்கள் அனைவரும் எங்களுடைய சலாமையும் அவர்களுக்கு எத்தி வைப்பீர்களாக. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய கூலியை தந்தருவானாக. ஆமீன். 38வது ஹதீஸ். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் கூறிய பிறகு அந்த இரு சஹாபிகளுக்கு மத்தியில் நிற்க வேண்டும். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொல்லிய இடத்திலிருந்து இடதுபுறம் அரை முழம் தள்ளி நிற்க வேண்டும். அப்பொழுது அந்த இருவருக்கும் இடையில் நிற்பது போல ஆகிவிடும். அந்த இருவருக்குமாக சேர்ந்து சலாம் சொல்ல வேண்டும். இந்த சலாமினுடைய பொருள், உங்கள் இருவர் மீதும் சலாம் உண்டாகுவதாக. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அண்மையில் உறங்குபவர்களே, உங்கள் இருவர் மீதும் சலாம் உண்டாகுவதாக. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களே, உங்கள் இருவர் மீதும் சலாம் உண்டாகுவதாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மந்திரிகளே, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எங்கள் சார்பாக உங்களின் உபகாரத்திற்குரிய மேலான பஹரத்தை அளிப்பானாக. நாம் உங்களுடைய சமூகத்திற்கு வந்திருப்பதெல்லாம் நீங்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு சமூகத்தில் எங்களுக்காக அல்லாஹ்விடம் ஸஃபாத் செய்யுமாறு பரிந்துரைப்பீர்கள் என்பதற்காகவே. மேலும் எங்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனின் மீதும் அன்னாருடைய சுன்னத்துக்களின் மீதும் அல்லாஹ் தஆலா நம்மை உயிர் வாழ செய்ய வேண்டும். இன்னும் நாமும் சகல முஸ்லிம்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்தோடு எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடம் அன்னார் துஆ செய்ய வேண்டும் என்பதற்கே. சில பெரியார்கள் இந்த சலாமுடைய வார்த்தைகளையும் கூடுதல் குறைவாக எழுதியிருக்கின்றார்கள். சிலர் சுருக்கமான வார்த்தைகளை கூறியிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் நீண்டதாகவும் எழுதியிருக்கின்றார்கள். இன்னும் சிலரோ தனித்தனியாக சலாம் சொல்லிய பிறகு இருவருக்கும் சேர்த்து சலாம் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்பதால் இந்த சலாமை எழுதவே இல்லை. இந்த சலாமை பற்றி கூறியுள்ளவர்கள் இரண்டாவது முறையாக சலாம் சொல்வதின் அசல் நோக்கம் அந்த இருவரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிஷும் துஆவும் செய்யுமாறு பரிந்துரைக்கும்படி வேண்டுவதே ஆகும். சலாம் சொல்வது அதற்கான துவக்கமும் ஒழுக்கமும் ஆகும். இதனை விளங்கிக் கொள்வதற்கு இதன் அர்த்தம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு மறுபடியும் இடது பக்கமாக நகர்ந்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சங்கையான திரு சமூகத்தில் நிற்க வேண்டும். அங்கே நின்ற பிறகு கையேந்தி முதன்மையாக அல்லாஹ்வை அதிகமாக புகழ வேண்டும். அதற்கு பிறகு அரிய நட்பாக்கியத்தை அளித்ததற்காகவும் அவன் அருளிய சகல கொடைகளுக்காகவும் நன்றி செலுத்த வேண்டும்.
பிறகு மிக ஆர்வத்தோடும் ஆசையோடும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை ஓத வேண்டும். அதன் பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசீராவை கொண்டு அல்லாஹ்விடம் தனக்காகவும் தனது பெற்றோர்களுக்காகவும் தனது சைகைகளுக்காகவும் குடும்பத்தினர்களுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் உஸ்தாதுமார்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் மற்றும் தெரிந்த பழக்கமானவர்களுக்காகவும் மேலும் எவர்கள் துஆ செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்களோ அவர்கள் அனைவருக்காகவும் இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய அல்லது மரணித்துவிட்ட அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் சென்று நல்லபடியாக நிம்மதியான முறையில் பொறுமையோடு துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். நீங்கள் துஆ செய்யும் பொழுது எங்களுடையும் சேர்த்து துஆ செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நமது அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். 41வது. இதற்கு பிறகு அபூ லுபாபா என்னும் தூணிற்கு பக்கத்தில் வந்து 2 ரகாத் நஃபில் தொழுது கொள்ள வேண்டும். 10ஆம் பயானில் இதனை பற்றி விவரமாக கூறப்பட்டுள்ளது. மஸ்ஜிது நபவியுடைய தூண்களை பற்றிய விளக்கம் அவைகளின் முக்கியத்துவம் பற்றியும் தருகிறேன். இன்ஷா அல்லாஹ். அதனையும் பார்த்து பயனடையுங்கள். இந்த தூண் பற்றி விளக்கமாக தருகிறேன். 42வதாக மறுபடியும் ரவுலத்துல் ஜன்னாவில் அதாவது முதலில் சென்று தொழுத நஃபில் தொழுகைகளில் ஈடுபட்டு கொள்ள வேண்டும். பிறகு அங்கே துஆ செய்ய வேண்டும். ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். இபாதத்துகளில் திளைத்து விட வேண்டும். வீண் பேச்சுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். மௌனமாக இருக்க வேண்டும். 43வது. அதற்கு பிறகு மிம்பருக்கு அருகில் வந்து துஆ செய்ய வேண்டும். மிம்பரில் ரும்மானா என்று கூறப்படும் இடத்தில் கையை வைத்து துஆ செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவின் பொழுது அதன் மீது தனது பரிசுத்த கரத்தை வைத்திருந்தார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யாவில் கீழுள்ள ரும்மானாவின் மீது கை வைப்பது முஸ்தஹபாகும். ஏனென்றால் அதன் மீது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தை வைத்திருந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ரும்மானா தற்போது இல்லை, மஸ்ஜிதே நபவியில் 2ஆம் முறை தீப்பற்றிய பொழுது அது கரிந்துவிட்டது என்று கூறப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்த இடத்தை தனது கைகளால் தடவி முகத்தில் தடவி கொண்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இப்னு குசைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். கபர் ஷரீஃபின் திசையில் இருக்கக்கூடிய மிம்பரின் ரும்மானாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனது வலது கரத்தால் பிடிக்கக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் அதன் மீது தங்களுடைய வலது கரத்தை பரக்கத்துக்காக வைத்து தடவுவார்கள். ரும்மானா என்பது மிம்பரின் ஓரத்தில் மாதுளை வடிவத்தில் செய்யப்பட்டுள்ள கைப்பிடிக்கு சொல்லப்படும். 44. அதற்கு பிறகு ஹன்னானா தூணிற்கு பக்கத்தில் சென்று ஸலவாத்து என்னும் துஆவில் ஈடுபட வேண்டும். நூல் ஜுத்தா தூண்களை பற்றிய விளக்கத்தில் இதை பற்றி விவரமாக கூறப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு மீதமுள்ள பிரபல தூண்களின் பக்கத்தில் சென்று துஆ செய்ய வேண்டும். 46. இங்கு தங்கியிருக்கக்கூடிய நாட்களில் எல்லா தொழுகைகளையும் மஸ்ஜிது நபவியில் ஜமாத்தோடு தொழ முழு முயற்சி செய்ய வேண்டும். பத்குல் கதீர் அங்கு தங்கக்கூடிய நாட்களோ மிகவும் குறைவு, நன்மைகளோ மிக மிக அதிகம். மறுபடியும் இங்கே வரக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ கிடைக்காதோ நாம் அறிய மாட்டோம். ஆகையினால் கிடைத்த சந்தர்ப்பத்தை வீணாக்கி விடக்கூடாது. வெயிலுக்கும் குளிருக்கும் பயந்து அறைகளில் தொழுகக்கூடாது. முடிந்த அளவு மிகவும் கஷ்டப்பட்டாவது முயற்சி செய்து பள்ளியிலேயே தொழுக முயற்சி செய்ய வேண்டும். தனது அனைத்து நேரத்தையும் மதீனா நகரிலேயே பள்ளிவாசலிலேயே செலவிட முழு முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மஸ்ஜிது நபவியில் அதிகமான நேரத்தை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அங்கே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அடுத்து 47வது. ஜியாரத்தின் போது சுவர்களை தடவக்கூடாது. ஏனென்றால் அவ்வாறு செய்வது அவமரியாதையாகும். சுவர்களை முத்தமிடவும் கூடாது. ஏனெனில் இது ஹஜருல் அஸ்வத்திற்கு மட்டும் உரித்தான அமலாகும். இன்னும் சுவர்களை அணைப்பதும் வலம் சுற்றி வருவதும் கூடாது. ஏனென்றால் தவாப் செய்வது பைத்துல்லாவிற்கு மட்டுமே உரிய அமலாகும். கபர்களை தவாப் செய்வது ஹராமாகும். முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவில்லாதவர்கள் செயலை பின்பற்றக்கூடாது. அவர்கள் பெரிய சைகைகளைப் போல வெளித்தோற்றத்தில் காணப்பட்டாலும் சரிதான். மேலும் கபர்களுக்கு முன்னால் சிரம்படையக்கூடாது. இன்னும் பூமியை முத்தமிடக்கூடாது. கபரை முன்னோக்கிய கபரை கருத்தில் கொண்டு தொழுவது கூடாது. இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், எவரேனும் கபரை கண்ணியப்படுத்தும் எண்ணத்தோடு அதனை முன்னோக்கி நின்று தொழுதால் அவரை காஃபிர் என்றே தீர்ப்பளிக்கப்படும். எனினும் கபர் ஷரீஃப் இருக்கக்கூடிய புனித அறையின் பின்புறம் சுவர் தடுப்பதாக இருந்தால் கபரின் பக்கமாக தொழுகக்கூடிய நியத் இல்லாமல் தொழுவது ஆகுமானது. ஹஜ்ரத் முஅப்
இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கபர் ஷரீஃபின் சுவரை தொடுவது அல்லது முத்தமிடுவது ஆகியவை விரும்ப தகுந்ததல்ல என்று கூறியிருக்கின்றார்கள். இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அத்தகைய செயல் நன்மையானது என்பதை மறுத்திருக்கின்றார்கள். எனினும் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பரில் உட்கார்ந்த இடத்தை தனது வலது கையால் தடவி முகத்தில் தடவிக்கொண்ட விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கபர் ஷரீஃபை தவாப் செய்வது ஆகுமானதல்ல, மேலும் தனது வயிற்றை அல்லது இடுப்பை கபர் ஷரீஃபின் சுவரோடு அணைப்பது மக்ரூஹ் வெறுக்க தகுந்ததாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். இதை போலவே சுவற்றை கையால் தடவுவதும் அல்லது அதனை முத்தமிடுவதும் மக்ரூஹ் ஆகும். மாறாக மரியாதை செய்வது எது என்றால் அதனை விட்டு விலகி தூரமாக நிற்பது ஆகும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நாம் இருந்திருந்தால் மரியாதையாக சற்று தள்ளி தூரமாக நடப்போமோ அவ்வாறு நிற்பது சரியான முறையாகும். எல்லா உலமாக்களின் ஒருமித்த கருத்தாகும். இதற்கு மாற்றமாக உள்ள அறியா ஜனங்களின் செயல்களைக் கண்டு நாமும் அதனை போல செய்து ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது. மேலும் அவர்களுடைய அறியாமையின் பக்கம் நமது கவனத்தையும் செலுத்தக்கூடாது. சுவற்றை கையால் தடவுவதை பரக்கத்தை அடைவதற்கு என்று எவரேனும் எண்ணினால் அது அவருடைய அறியாமையாகும். ஏனென்றால் எந்த ஒரு செயல் சரியத்திற்கு ஒத்திருக்கின்றதோ அதில்தான் பரக்கத்திருக்கின்றது. சத்தியத்திற்கு மாற்றமான செயலில் எங்கே பரக்கத்திருக்க போகிறது? 48. கடும் தேவையில்லாமல் கபர் ஷரீஃபின் பக்கமாக முதுகை திருப்பக்கூடாது. தொழுகையில் இருந்தாலும் சரி, தொழுகைக்கு வெளியே இருந்தாலும் சரியே. சரஹலுபாப். மாறாக தொழுகையில் முதுகோ அல்லது முகமோ கபர் ஷரீஃப் பக்கமாக வராத விதத்தில் நிற்க முயற்சி செய்ய வேண்டும். தொழுகைக்கு வெளியே முதுகை அப்பக்கமாக திருப்புவதற்கு எந்த காரணமும் இருக்க முடியாது. 49. எப்பொழுது கபர் ஷரீஃபின் முன்பாக செல்ல நேரிடுமோ அப்பொழுது அங்கு நின்று சலாம் கூறிவிட்டுதான் முன்னேற வேண்டும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். மஸ்ஜிதுக்கு வெளியில் கபர் ஷரீஃபிற்கு முன்பாக செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் நின்று சலாம் கூறிவிட்டு கடந்து செல்ல வேண்டும். ஹஜ்ரத் அபு ஹாசிம் என்ற சஹாபியின் வாயிலாக ஒரு மனிதர் அவர்களிடம் வந்து கூறினார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் அபு ஹாஜியிடம் சென்று, நீர் எம்மை புறக்கணித்தவாறு கடந்து சென்று விடுகின்றீர்கள், நீர் எமக்கு சலாம் சொல்லவில்லை என்று அவரிடம் அறிவித்து விடுங்கள் என்று அருளினார்கள். அப்பொழுது ஹஜரத் அபு ஹாசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர் ஷரீஃபின் பக்கமாக செல்ல நேரும் பொழுதெல்லாம் நின்று சலாம் கூறிவிட்டுதான் முன்னேறி செல்வது வழக்கமாக இருந்தது. சரஹ்லுபாப். 50வது ஹதீஸ். மதீனா தய்யிபாவில் தங்கி இருக்கக்கூடிய நாட்களில் கபர் ஷரீஃபிற்கு மிக அதிகமாக செல்ல வேண்டும். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகிய 3 இமாம்களிடத்தில் அதிகமாக அங்கே சென்று ஆஜராகுவது விரும்பத்தகுந்ததாக இருக்கின்றது. ஆனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதிகமாக அங்கு சென்று ஆஜராகுவதை விரும்பவில்லை. அதற்கு அடிக்கடி அங்கு சென்று ஆஜராகுவதால் மனதில் அலட்சியம் ஏற்பட்டு விடக்கூடாதல்லவா என்று உலமாக்கள் காரணம் கூறியிருக்கிறார்கள். 51வது ஹதீஸ். மஸ்ஜிது நபவியில் இருக்கும் பொழுது ரவுலா ஷரீஃபை பார்ப்பதும், மஸ்ஜிதுக்கு வெளியே இருக்கும் பொழுது பச்சை குப்பா எங்கு கண்ணுக்கு தென்பட்டாலும் அதனை அடிக்கடி பார்ப்பதும், பார்வையை அதன் மீது பதிய வைத்திருப்பதும் மிகவும் சிறந்ததாகும். மேலும் அல்லாஹு தஆலா நாடினால் நிறைந்த நன்மைகள் கிடைக்கும். சரஹலுபாப். சரஹ் மனாசிக் நபவி. மிக ஆர்வத்தோடும் ஆசையோடும் அதிகமான காதல் கொண்டவனைப் போல அதன் மீது பார்வை பதிய வைத்திருக்க வேண்டும். அதனை வெறுமனையே பார்த்து கொண்டிருப்பதே சிறந்ததாகும். பேரின்பத்தின் மௌனம் அன்பை வெளிப்படுத்துவதை விட மேலானது. என் வேதனை நிறைந்த சத்தம் வெளிப்பட்ட பொழுது பலன் இல்லாமல் ஆகிவிட்டது என்று ஒரு உருது கவிதை கூறுகிறது. 51வது ஹதீஸ். மதீனா முனவராவில் தங்கி இருக்கக்கூடிய நாட்களில் எந்த அளவு அதிகமாக நேரத்தை மஸ்ஜிது நபவியிலேயே கழிக்க முடியுமோ அந்த பெரும் பாக்கியம் என கருத வேண்டும். குர்ஆன் ஷரீஃபை ஒரு முறையாவது ஓதி முடிக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏத்துகாஃப் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் இருப்பதும் பெரும் பாக்கியமே. இரவு நேரங்களில் எவ்வளவு அதிகமாக வணக்க வழிபாடுகளில் திளைத்திருக்க முடியுமோ அந்த அளவு சிறந்ததாகும். இந்த புனிதமான இரவுகள் வேறு எங்கும் கிடைக்க முடியாது. சரஹ்லுபாப். ஜுப்தா என்ற நூலில் ஹஜரத் குதுபு அஹலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனா முனவராவில் தங்கி இருக்கும் காலத்தில் திலாவத் குர்ஆன் ஷரீஃப் திக்ருகளில் அதிகமாக ஈடுபட்டிருக்க வேண்டும். மேலும் ஸலவாத்து ஸலாம் அதிகமாக ஓதி வர வேண்டும். இரவு நேரங்களில் விழித்திருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். நேரத்தை சிறிதும் வீணாக்கிவிடக் கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள். 53வது ஹதீஸ். கபர் ஷரீஃப் ஜியாரத்திற்கு பின்பு தினமும் குறைந்தபட்சம் ஜும்மா நாளாவது ஜன்னத்துல் பக்கி சென்று கபர்களை ஜியாரத் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை துணைவியர்களான உம்மஹாத்துல் முஃமினீன்கள் மேலும் பல சஹாபாக்கள் அங்கே இருக்கின்றார்கள்.
சரஹ் லுபாப் என்ற நூலில் ஜியாரத் செய்பவர்கள் தினமும் ஜன்னத்துல் பக்கீக்கு செல்ல வேண்டும், மதினா வாசிகள் ஒவ்வொரு ஜும்மா நாளும் ஜியாரத் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. தினமும் பக்கீக்கு சென்று ஜியாரத் செய்வது முஸ்தஹபாகும். குறிப்பாக ஜும்மாவுடைய நாள் அன்று செல்வது சிறந்ததாகும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஷரீஃபின் ஜியாரத்திற்கு பிறகு பக்கீக்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று பிரபல்யமான கபர்களை ஜியாரத் செய்ய வேண்டும். அவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் முஹம்மத் பாக்கிர் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் ஜஃபர் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு ஆகியவர்களுடைய கபர்களாகும். கடைசியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தை ஹசரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரை தரிசிக்க வேண்டும். ஜன்னத்துல் பக்கீயில் அடங்கியிருப்பவருடைய சிறப்பை பற்றியும் அந்த ஜியாரத்தை பற்றியும் மேலும் வரக்கூடிய பயான்களில் விளக்கமாக வரும். இன்ஷா அல்லாஹ் அதனையும் பார்த்து பயனடையுங்கள். ஜன்னத்துல் பக்கீக்கு சென்று முதன்மையாக ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வது சிறப்பானதாகும். வழியில் யாரேனும் பெரியாருடைய கபரு தென்பட்டால் சுருக்கமாக சலாம் கூறி முன்னேறி சென்று விட வேண்டும். மேலும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர் ஷரீஃபின் ஜியாரத்திற்கு பிறகு மறுபடியும் மற்ற கபர்களுக்கு இடையில் வந்து நின்று சலாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஜன்னத்துல் பக்கீயில் அடங்கியிருப்பவர், அனைவரையும் விட சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்ய வேண்டும். ஜன்னத்துல் பக்கீயில் சஹாபா பெருமக்களுடைய பெரும் கூட்டம் அடங்கி இருக்கின்றது. ஹஜரத் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 10,000 சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள். சில பெரியார்கள் அனைவருக்காகவும் துஆவும் இசாலே சவாபும் செய்து கொள்ள வேண்டும் என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். சரஹ் மனாசிக் நவவி. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறிய பிறகு பக்கீக்கு சென்று ஜியாரத் செய்வது முஸ்தஹபாகும் என்று கூறுகிறார்கள். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வரும் இரவு நேரங்களில் பக்கீக்கு எப்பொழுது செல்லும் வழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள் என்று அறிவித்ததாக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சரஹ் லுபாப் என்ற நூலில் பக்கீ சென்று ஜியாரத்தை எங்கிருந்து துவங்குவது என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கின்றது. ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அங்குள்ளவர்கள் அன்னாரை சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஹசரத் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருதய துண்டாக அன்பு மகனாக இருந்தார்கள். அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் உயிரோடு இருப்பாரானால் நபியாக விளங்கி இருப்பார் என்று கூறியிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் எழுதியிருக்கின்றார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கபர்தான் பக்கீயில் எல்லோருக்கும் முதன்மையாக வருகிறது. அங்கு சலாம் கூறாமல் முன்னேறி செல்வது அவமரியாதையாகும். அவர்களுடைய அருகாமையில் ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்றுமுள்ள நபிமார்களுடைய குடும்பத்தினர்களும் அடங்கியிருக்கின்றார்கள். அனைவருடைய சிறப்பையும் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை மிகைத்து விடுகின்றது. முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது சரியானது, ஜியாரத் செய்பவர்களுக்கு சௌகரியமானதுமாகும். ஏனென்றால் ஜன்னத்துல் பக்கீயில் முதல் இடம் இதான் வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள், ஒவ்வொரு வியாழன் அன்றும் உஹது மலைக்கு சென்று உஹது போரில் ஷஹீதானவர்களை ஜியாரத் செய்வது முஸ்தஹபாகும். சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு மஸ்ஜிது நபவியில் தொழுதுவிட்டு அங்கே செல்ல வேண்டும். அவ்வாறானால் லுஹர் தொழுகைக்கு முன்பாக திரும்பி வந்து விடலாம். இதற்கு மஸ்ஜிது நபவியில் ஜமாத் தொழுகை விடுபடாமல் இருக்க நல்லபடியாக இருக்கும். இந்த விசேஷமாக வியாழன் கிழமையன்று அங்கே செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டதற்கு காரணம் அன்றைய தினத்தில் தான் உஹது போர் நடைபெற்றது என்பதாக கூறியிருக்கின்றார்கள். மேலும் அந்த நாள் மதினா வாசலுக்கு ஓய்வான நாளாக இருக்கிறது. அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியாழக்கிழமை காலையில் உம்மத்தினர்களுக்கு பரக்கத் உண்டாகும் என்று நன்மாராயணம் அறிவித்ததோ அல்லது பரக்கத்திற்காக துஆ செய்ததோ காரணமாக இருக்கலாம். மேலும் ஏதாவது காரணமாகவும் இருக்கலாம். உஹது மலையையும் உஹது போரின் உயிர் தியாகிகளையும் ஜியாரத் செய்யக்கூடிய 2 நியத்தையும் செய்து கொண்டு அங்கே செல்ல வேண்டும். ஏனென்றால் உஹது மலையின் சிறப்பையும் ஹதீஸ்கள் மிக அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. லுஹர் தொழுகைக்கு முன்பாக திரும்பி விடுவதற்காக வியாழன் காலையில் சுபு தொழுத பிறகு உடனே புறப்பட்டு செல்வது முஸ்தஹபாகும். அங்கு சென்றவுடன் முதலில் ஷஹீதுகளுடைய தலைவர் ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரை தரிசிக்க வேண்டும். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சிறிய தந்தையர்கள் அனைவரிலும் ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்தவர்கள் என்று கூறியிருக்கின்றார்கள்.
இன்னும் ஒரு ஹதீஸில் கியாமத்துடைய நாளில் ஷஹீதுகள் அனைவரின் தலைவராக ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர் ஷரீஃபின் முன்பாக மிக அச்சத்தோடும் அடக்கத்தோடும் அன்னாருடைய மாண்பையும் உயர்வையும் கவனத்தில் கொண்டு நிற்க வேண்டும். அதன் பிறகு மற்ற கபறுகளை தரிசிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை கபர் ஷரீஃப்களை தரிசிப்பதை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை சிலவற்றை பார்த்தோம். தொடர்ந்து பகுதி 16 தொடர்ந்து ஹதீஸ்களை பார்க்கலாம். கவனமாகவும் முழுமையாகவும் இவ்வளவு நேரமாக பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவிற்கு அல்லாஹ் தஆலா அதிகமான நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. மதீனா நகரத்தில் நல்லபடியாக மதீனாவை ஜியாரத் செய்து அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்று சலாம் கூறி அதிகமாக ஸலவாத்துக்கள் துஆக்கள் ஓதக்கூடியவர்களில் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். அதிகமாக ஆர்வத்தோடு குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை மறுமையில் நமக்கு தந்தருவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருவானாக. ஆமீன். அதிகமாக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். தீமைகளை விட்டு பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக துஆ கேட்டு அதற்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருவானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.